அண்மை செய்தி. குஜராத்தின் புஜ் விமானப்படை தளம் மீது பாகிஸ்தான் நடத்த முயன்ற தாக்குதல் சற்று முன்பு முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் மாணிக்கம். விவரங்கள். காஷ்மீர், ராஜஸ்தான், குஜராத் உள்ளிட்ட பகுதிகளில் தாக்குதல் நடத்தப்பட்டு வரும் நிலையில தற்பொழுது குஜராத்தினுடைய புஜ் விமானப்படை தளத்தின் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த முயற்சி மேற்கொண்டிருக்கிறது. இந்த முயற்சியும் வழக்கம் போல பாகிஸ்தானுக்கு பலனளிக்காமல் இந்திய விமானப்படை தளம் தாக்கப்படாமல் முழுவதுமாக காக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. புஜ் விமானப்படையினுடைய அந்த தளத்தை தாக்குவதற்காக பாகிஸ்தானுடைய ஏவுகணைகள் ஏவப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த ஏவுகணை ஏவுதலை இந்தியாவினுடைய வான் தடுப்பு பாதுகாப்பு அமைப்பு வெற்றிகரமாக நடு வானிலையை இடைமறித்து அழித்ததன் காரணமாக புஜ் விமானப்படை தளம் மீது பாகிஸ்தான் நடத்த முயன்ற தாக்குதல் முறியடிக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பகல் நேரத்திலும் தற்பொழுது பாகிஸ்தான் தாக்குதலை தொடங்கியிருக்கிறது. ஒருபுறம் சர்வதேச செய்தி ஊடகங்கள் மூலமாக பாகிஸ்தான் சமாதானத்தை விரும்புவதாகவும் இந்தியாவுடன் சமரசம் பேச துணிவதாகவும் ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் ஒரு புறம் பேசினாலும் கூட தொடர்ச்சியான தாக்குதல்களை நிறுத்தாமல் பாகிஸ்தான் இந்த வேலைகளை செய்து வருகிறது. அண்மையில் நாம் பார்த்திருந்தோம், பாகிஸ்தான் இந்தியாவினுடைய ராணுவ அதிகாரிகளுடன் தொடர்பு கொள்ளவும் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறையுடன் தொடர்பு கொண்டு சமாதானம் பேசவும் தயாராக இருப்பது போன்ற செய்திகள் சர்வதேச ஊடகங்கள் மூலமாக பாகிஸ்தான் வெளியிட்டிருந்தது. இந்த நேரத்தில் தற்பொழுது பாகிஸ்தான் புதிதாக ஏவிய 3 ட்ரோன்களை நடு வானிலேயே இந்திய விமானப்படையுடைய தாக்குதல் மூலமாக அது முறியடிக்கப்பட்டிருக்கிறது. புஜ் விமானப்படை தளம் மீதான அந்த தாக்குதலுக்காக 3 ட்ரோன்களை அவர்கள் ஏவியதாகவும் ஏவப்பட்ட ட்ரோன்கள் நடு வானிலேயே தாக்கி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியான தாக்குதலுக்கு இடையே அவ்வப்போது பொய் செய்திகளை பரப்புவதும் சர்வதேச ஊடகங்களுக்கு முன்னால் தனக்கான பரிதாபத்தை தேடக்கூடிய வகையிலும் பாகிஸ்தான் ஈடுபட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தற்பொழுது பாகிஸ்தான் புஜ் விமானப்படை, குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்திய விமானப்படைக்கு சொந்தமான புஜ் விமானப்படை தளத்தின் மீது தாக்குதல் நடத்துவதற்காக 3 ட்ரோன்களை நடுவானில் ஏவி இருக்கிறார்கள். அந்த ட்ரோன்கள் இந்தியாவுடைய வான்நிலை பரப்புக்குள்ளாக வரும் பொழுது இந்தியாவுடைய வான் தடுப்பு பாதுகாப்பு அமைப்பு வெற்றிகரமாக அதை தாக்கி முறியடித்திருக்கிறது. அதாவது இந்தியாவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு என்பது எந்த எதிரி நாட்டினுடைய ஏவுகணைகள், ட்ரோன்கள், தாக்குதலுக்கு உரிய அச்சுறுத்தல்கள் ஏதேனும் இந்தியாவினுடைய எல்லை பகுதிக்குள் வந்தால் அவை இந்தியாவினுடைய அதிநவீன ரேடார்கள் மூலமாக கண்காணிக்கப்படும். S4 உள்ளிட்ட பல்வேறு வகையிலான ரேடார் கருவிகள் நாம் கொண்டிருக்கிறோம். அது இந்திய வானிலைக்குள்ளாக அச்சுறுத்தலுக்கு மிகுந்த தாக்குதலுக்கான ஏதேனும் உள்ளே நுழைந்தால் உடனடியாக அதை கண்டறியும். அதன் மூலமாக பதில் தாக்குதல் நிகழ்த்தி வானிலையே அது இலக்கை அடைவதற்கு முன்பாக வானிலையே வீழ்த்தி விட முடியும். இது போன்ற தாக்குதல் மூலம் இந்தியா இவ்வாறான வழிகளில் தான் முறியடித்து வருகிறார்கள். தற்பொழுது புஜ் விமானப்படை தளத்தின் மீது தாக்குதல் நடத்துவதற்காக பாகிஸ்தான் ராணுவம் முயற்சித்திருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் ஏவிய 3 ட்ரோன்களையும் நடு வானிலேயே தாக்கி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர் தாக்குதல்கள் என்பது பாகிஸ்தானுடைய ஒரு யுக்தியாக கையாண்டு வருகிறார்கள். இந்தியா மீது அவர்கள் தாக்குதல் நடத்துவது என்பது கடந்த 3 நாட்களாக இரவு நேரங்களில் நீடித்து வரக்கூடிய நிலையில நேற்று மாலை 7 மணி அளவுல ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் ஸ்ரீநகர் நகர்களை நோக்கி அவர்களுடைய தாக்குதல்கள் இருந்தது. அந்த தாக்குதல்களை தொடர்ந்து எல்லை மாநிலங்களில் குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், அதே போன்று ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் அந்த தாக்குதல்களை தொடர்ந்து முன்னெச்சரிக்கையாக மின் விநியோகம் நிறுத்தப்பட்டிருந்தது. வான் நிலைகளுக்குள்ளாக பாகிஸ்தானுடைய ஏவுகணைகளும் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த ட்ரோன்களும் தாக்குதலுக்காக அனுப்பி வைக்கும்போது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.